Good morning students. Welcome to Computer Science online class. Today we are going to learn about chapter 8 string and string manipulation. In this chapter today we are going to discuss about built-in string function. In previous class we learned about what is meant by format functions, string formatting operators, and then escape sequence, and then membership operators. Here in Python you have so many functions, built-in string functions are there. Previous chapter we learned about built-in mathematical functions. Okay, mathematical functions na என்னன்றதை பற்றி போன சாப்டர்ஸில் பார்த்துருந்தோம். இந்த சாப்டர்ஸில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரோக்ராம்ஸ் எழுதுவோம், ப்ரோக்ராமில் எப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா லென் எஸ்டிஆர். இப்போ லென் ப்ராக்கெட்குள்ளே எஸ்டிஆர்ன்றது ஒரு வேரியபிள். ஓகே, லென்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன்ஸ் த length of the string, number of characters நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை கவுண்ட் பண்ணி நமக்கு எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்ற கவுண்ட்டை நமக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு A ஈக்குவல் டு கார்ப்பரேஷன் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இந்த கார்ப்பரேஷனில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, இதில் 11ன்ற கவுண்ட் இருக்குது. 11ன்றது இப்போ 7 ஸ்டோர் ஆகிருக்கும். print len of Aன்னு கொடுக்கும்போது நமக்கு 11ன்ற அவுட்புட் டிஸ்பிளே வந்துடும். அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்டு டு கேபிட்டலைஸ் த ஃபஸ்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஃபஸ்ட்டு கேரக்டரை மட்டும் நமக்கு கேபிட்டல் லெட்டரில் டிஸ்பிளே கொடுக்கும். சிட்டி ஈக்குவல் டு சென்னைன்றது நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். பிரிண்டில் சிட்டி டாட் கேபிட்டலைஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். இப்போ சென்னை நமக்கு அவுட்புட் வரும்போது சி மட்டும் இப்போ நமக்கு கேபிட்டல் லெட்டரில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. அடுத்த ஃபங்க்ஷன் center function என்ன பண்ணுனா returns a string with the original string centered to a total of width columns and filled with fill char in columns that do not have characters. ஓகே, சென்டரில் நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வேல்யூஸ் கொடுப்போம்னா width, fill char. அப்போ width நமக்கு எவ்வளோ இது வேணும் அப்படின்றத கொடுத்துருவோம், எவ்வளோ சைஸ் வேணும்னு சொல்லிட்டு. அந்த மீதி பேலன்ஸ் இருக்கிற சைஸில் என்ன நமக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்ற கேரக்டரை கொடுத்துருவோம். இப்போ பிரிண்டில் பார்த்திங்கன்னா str1 டாட் சென்டர்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியாச்சு. அதில் 15 ஸ்டார்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ வெல்கம்ன்றதில் நமக்கு எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ 15ல் 7 போயிடுச்சுன்னா நமக்கு மொத்தம் மீதி பேலன்ஸ் 8 இருக்கும். 8 ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு 4 இந்த சைட் ஆஸ்ட்ரிக்கும் 4 இந்த சைட் ஆஸ்ட்ரிக்கும் நமக்கு டிஸ்பிளேயில் பிரிண்டில் அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளே. The next function is a find function. Okay, find function குள்ள நம்ம substringன்னு ஒன்று கொடுத்துட்டு start value end value கொடுக்கும். start value end value is not must, it's a optional only. ஓகே, substring நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த substringஐ நமக்கு find out பண்ணிவிட்டு அந்த substring எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் தரும். The function is used to search the first occurrence of the substring in the given string. It returns the index at which the substring starts. ஓகே, எந்த இடத்துலேருந்து நமக்கு அந்த சப்ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கோ அந்த இண்டெக்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் -1 if the substring does not occur in the string. ஸ்ட்ரிங்கை நம்ம இதில் இல்லை, நம்ம கொடுத்த வேல்யூ ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூவில் நம்ம தேடுற ஸ்ட்ரிங்கை நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும்னா -1 ரிட்டர்ன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங் 1ல் மேமல்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். மேமல்ஸோடைய இண்டெக்ஸ் வேல்யூ தான் நான் இங்கே போட்டிருக்கேன். 0 0 1 2 3 4 5 6. ஓகே, மேமல்ஸில் மொத்தம் 6 வரைக்கும் இருக்குது. ஓவரால் கவுண்ட் 7. ஓகே, str1 டாட் ஃபைண்ட் எம்ஏன்ற லெட்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்கோம். அதில் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, அதனால் நமக்கு என்ன வந்துச்சு 0ன்றது டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் str1 டாட் ஃபைண்ட் MA, 2 2லேருந்து ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ 0 1 2 இப்போ என்ன எதுலேருந்து சர்ச் ஆகும்னா எம்எம்லேருந்து சர்ச் ஆகும். அப்போ எம் 2ல் இருக்குது. அப்போ எம்ஏன்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நமக்கு வேல்யூ 3ன்றது நமக்கு டிஸ்பிளே ஆகிடுது. அடுத்த எக்ஸாம்பிள் string1 டாட் ஃபைண்ட் MA, 2, 4. இப்போ 2, 4ன்னும் போது லாஸ்ட் வேல்யூ எப்பயுமே நமக்கு என்ன வரும் n-1. அப்போ n-1ன்னு இருக்கும்போது நமக்கு 3 ஆகிடும். 2, 3 வரைக்கும் தான் நமக்கு சர்ச் பண்ணும். 2, 3ன்னும் போது எம்மும் மட்டும்தான் 2, 3. ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு, எம்ஏன்றது நமக்கு கிடைச்சதா கிடைக்கல. அப்போ அதனால் நமக்கு என்ன வந்துச்சு ரிட்டர்ன் -1 the string does not occur என்னும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு ரிட்டர்ன் -1 வந்துருச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் string1 டாட் ஃபைண்ட்
MA, 2, இப்போ 5ன்ற இடத்துல என்ன வரும் நமக்கு 4. ஓகே, n-1 வந்து 4 ஆகிடும். அப்போ 2, 3, 4 A வரைக்கும் சர்ச் ஆகும். அப்போ MAன்றது நமக்கு கிடச்சிருச்சு. MA எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 3ன்றதுல ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நமக்கு டிஸ்பிளே வந்து 3ன்றது கிடச்சிருக்கு. இப்போ ஃபைண்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்த ஃபங்க்ஷன் வந்து is_alnum. is alphabetic numeric தான் அது. ஓகே, அதை தான் நம்ம is_alnum சொல்கிறோம். returns true if the string contains only letters and digit. என்ன ஆகும்னா லெட்டர்ஸ் அண்ட் டிஜிட்டும் இருந்தால் மட்டும் நமக்கு ட்ரூ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபால்ஸ் வந்துடும். if the string contains any special character like underscore, at symbol, ash symbol, asterisk symbol இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு வந்து என்ன ஆகும்? ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது வந்து is_alnumன்றது ஆல்ஃபபெட்டும் நியூமரிக்கும் சேர்ந்து இருக்கிறது தான். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா string 1 = save earthன்னு கொடுத்துருக்கோம். சேவ் இடத்துல என்ன வந்திருக்கு? ஸ்பேஸ் ஒன்று வந்திருக்கு. சரிங்களா? அதனால என்ன வந்திருக்கு? நமக்கு ஃபால்ஸ்ன்றது டிஸ்பிளே வந்திருக்கு. ஸ்பேஸ் இஸ் ஆன் ஆல்ஃபா நியூமரிக்கல் கேரக்டர்ஸ். ஓகேவா? சேவ் 1 earth அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு ஆல்ஃபபெட்ஸும் இருக்குது, டிஜிட்ஸும் இருக்குது. அதனால் நமக்கு என்ன வந்திருக்கு? வேல்யூ ட்ரூன்றது டிஸ்பிளே வந்திருக்கு. ஓகே, அடுத்தது வந்து is_alpha. is_alphaன்னும் போது ஆல்ஃபபெட் மட்டும் இருந்தால் நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகணும். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ if the string contains only letters, otherwise return false. இப்போ click 1 2 3 டாட் is_alpha கொடுக்கும்போது இங்கே டிஜிட்டும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. பைத்தான் டாட் is_alpha கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கு? ட்ரூன்றது நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ஃபங்க்ஷன் வந்து is_digit. is_digitனா வெறும் டிஜிட் மட்டும் இருந்தால் நமக்கு ட்ரூ கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு ஃபால்ஸ் வரணும். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ if the string contains only numbers, otherwise it returns false. str1 = save earthன்னு கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது டிஜிட் இருக்கா? எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஆல்ஃபபெட்ஸாக தான் இருக்குது. அப்போ நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும்? ஃபால்ஸ்ன்றது வந்துடுச்சு. string 1 டாட் is_digit ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு ஃபால்ஸ்ன்றது டிஸ்பிளே வந்திருக்கு. ஓகே, அடுத்த ஃபங்க்ஷன் வந்து லோயர். லோயர்ன்றது என்ன பண்ணுன்னா returns the extra copy of the string with all the letters in lower case. நம்ம ஸ்ட்ரிங் வந்து அப்பர் கேஸில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கோன்னா நமக்கு ரிட்டர்ன் வரும்போது பிரிண்ட் கொடுக்கும்போது லோயர் கேஸில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், string 1 = save earthன்றது நம்ம ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் string 1 டாட் லோயர் கொடுக்கும்போது என்ன ஆகுது? சேவ் எர்த்ன்றது நமக்கு ஸ்மால் கேஸில் வந்திருக்கு. is_lower என்ன பண்ணும்? is_lower, is_upper and then is_alpha numerical, is_alpha, is_digit இதெல்லாமே வந்து என்னது? இஸ் வர்றது எல்லாமே இஸில் வந்து 5 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே என்னத்துக்கு? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். லோயர் கேஸ் என்னும்போது ஸ்ட்ரிங்கே ஃபுல்லாகவே நமக்கு லோயர் ஆகிடும். அப்பர் கேஸ் என்னும்போது அப்பராக ஃபுல்லாக வந்து கேப்ஸாக நமக்கு கன்வெர்ட் ஆகி டிஸ்பிளே வரும். ஓகே, is_lowerன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ if the string is in lower case. லோயர் கேஸாக இருந்தால் மட்டும் நமக்கு ட்ரூன்றது வரும். இதுவே அப்பர் கேஸாக இருந்ததுன்னா நமக்கு ஃபால்ஸ்ன்றது டிஸ்பிளே வரும். string 1 = welcomeன்றது நம்ம லோயர் கேஸில் கொடுத்துருக்கோம். print string 1 டாட் is_lower நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன வந்துச்சு? நமக்கு ட்ரூன்றது டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகே, அடுத்தது வந்து upper. returns the extra copy of the string with all letters in upper case. ஓகே, நம்ம பாஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் வேல்யூஸை வந்து ஃபுல்லாகவே நமக்கு அப்பர்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எல்லாமே நமக்கு அப்பர் கேஸாக வந்து டிஸ்பிளே வந்துடும். இப்போ string 1 = welcomeன்ற ஸ்ட்ரிங்கை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்டில் string 1ன்னு இந்த இடத்துல வரணும். சரிங்களா? இது புக்லேயும் இதுதான் இஷ்யூ தான் இருக்குது. அதை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க புக்கில். ஓகே, string 1 டாட் அப்பர் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன வரும்? நமக்கு வெல்கம்ன்றது நமக்கு கேபிட்டல் லெட்டரில் டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகே, is_upperன்றது என்ன பண்ணும்? நமக்கு is_upper, is_lower எல்லாமே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ரிட்டர்ன்ஸ் ட்ரூ if the string is in upper case. நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் அப்பர் கேஸாக இருந்தால் நமக்கு ட்ரூன்றது டிஸ்பிளே வந்திருக்கும். இங்கே string 1ல் நம்ம என்ன கேஸ் வந்து கொடுத்துருக்கோன்னா லோயர் கேஸ் கொடுத்துருக்கோம். வெல்கம்ன்றது லோயர் கேஸில் வந்து கொடுத்துருக்கோம், ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கோம். இப்போ பிரிண்ட் string 1 டாட் is_upper என்னும்போது நமக்கு ஃபால்ஸ்ன்றது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அவுட்புட்டாக. ஓகே, அடுத்த ஃபங்க்ஷன் வந்து டைட்டில். டைட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் எ ஸ்ட்ரிங்ஸ் இன் டைட்டில் கேஸ். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க லெட்டர்ஸையும் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற வேர்டோடைய ஃப்ரண்ட் லெட்டர்ஸையும் என்ன பண்ணும்? நமக்கு கேப்ஸ் ஆக்கி டிஸ்பிளே பண்ணும். ஓகே, string 1ல் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பிரிண்ட்னு கொடுக்கும்போது நமக்கு எப்படி வந்திருக்குன்னா எஜுகேஷனில் இ கேப்ஸும்
டிபார்ட்மெண்ட்டில் டி கேப்ஸும் வந்திருக்கு. இப்போ டைட்டில் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணாலும் அதில் இருக்க ஸ்டார்டிங் லெட்டர்ஸ், வேர்டோடைய ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் என்ன ஆகும், நமக்கு கேபிட்டல் லெட்டர் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே வரும். சரிங்களா? ஓகே, நம்ம எந்த ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே. ஓகே, அப்புறம் ஸ்வாப் கேஸ்ன்ற ஃபங்க்ஷன், இட் வில் சேஞ்ச் த கேஸ் ஆஃப் எவ்ரி கேரக்டர்ஸ் டு இட்ஸ் ஆப்போசிட் கேஸ் வைஸ் வெர்சா. ஓகே, நம்ம என்ன கேரக்டர்ஸ் இங்கே பாஸ் பண்ணுறோமோ அதனுடைய வைஸ் வெர்சா. இப்போ ஸ்மால் கேப்ஸ் பண்ணனா அதுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் வரும். இப்போ கேபிட்டல் லெட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஸ்மால் கேஸில் நமக்கு டிஸ்பிளே வரும். ஓகே, ஸ்ட்ரிங் 1ல் தமிழ்நாடுன்றதில் கேப்ஸும் ஸ்மாலும் நம்ம மிங்கிள் ஆகி அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ டி வந்து ஸ்மாலில் இருக்குது, ஏ வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, எம்ஐ வந்து ஸ்மால், எல் வந்து கேபிட்டல், என் வந்து கேபிட்டல், ஏ வந்து ஸ்மால், டி கேபிட்டல், யூ ஸ்மாலில் இருக்குது. ஓகே, இப்போ பிரிண்ட் கொடுக்கும்போது string 1 டாட் ஸ்வாப் கேஸ்ன்னு கொடுக்கும்போது நம்ம என்னென்னலாம் ஸ்மாலில் கொடுத்தோமோ அது எல்லாமே கேபிட்டலில் வந்துடும். எது கேபிட்டலில் கொடுத்தோமோ அது எல்லாமே நமக்கு ஸ்மாலில் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டைட்டிலும் ஸ்வாப் கேஸ் எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து அடுத்த ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட்டில் நம்ம வேல்யூஸ் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம், பிகினிங் எண்டிங். எப்படி நம்ம ஃபைண்டில் பார்த்தோம், ஃபைண்டில் ஒரு கேரக்டரை நம்ம வந்து எந்த வந்து இண்டெக்ஸில் இருக்கோ அதை ஃபைண்ட் பண்ணி நமக்கு த்ரோ பண்ணுச்சு. கவுண்ட்டில் எத்தனை தடவை இந்த ஸ்ட்ரிங் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கவுண்ட் பண்ணி நமக்கு வந்து வேல்யூஸை வந்து கொடுக்கும். எத்தனை தடவை அந்த கேரக்டர்ஸ் நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரும் கவுண்ட் பண்ண சொல்லிக்கலாம், இல்லை ஒரு வேர்டையும் நம்ம கவுண்ட் பண்ண சொல்லலாம். பிகினிங்கும் எண்டிங்கும் வந்து நம்ம கொடுக்கல, அப்படி ஆப்ஷனல் தான். அது கொடுக்கலன்னா அந்த ஸ்ட்ரிங் நம்ம பாஸ் பண்ண ஃபுல் ஸ்ட்ரிங்குமே செக் பண்ணி அதை கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா? ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் அக்கர்ஸ் வித்தின் த கிவன் ரேஞ்ச். ரிமெம்பர் தட் சப்ஸ்ட்ரிங் மே பி a single character. Range, begin and end arguments are optional. Okay, if it is not given, Python searched in whole string. இப்போ நம்ம பிகினிங்கும் எண்டிங்கும் கொடுக்கலன்னா ஹோல் ஸ்ட்ரிங்குமே நமக்கு செக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். சர்ச் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நம்ம லெட்டர்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்மால் கேஸ் கொடுத்தோன்னா ஸ்மால் கேஸை மட்டும்தான் நமக்கு சர்ச் பண்ணும். இதுவே நம்ம கேபிட்டலில் கொடுக்குறோன்னா கேபிட்டல் லெட்டர் மட்டும்தான் சர்ச் பண்ணும். இந்த கவுண்ட்டில் வந்து கேஸ் சென்சிட்டிவ் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிங் 1ல் நம்ம ராஜராஜ சோழன் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்டில் வந்து ஸ்ட்ரிங் 1 டாட் கவுண்ட் ராஜா அப்படின்றத கொடுத்துருக்கோம். அப்போ ராஜான்றது இந்த ஸ்ட்ரிங்குள்ளே எத்தனை தடவை வந்திருக்குன்னு நமக்கு கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த இடத்துல வந்து ராஜான்றது எத்தனை தடவை வந்திருக்கு, நமக்கு இங்கே 1 டைம், இங்கே ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ டிஸ்பிளே நமக்கு என்ன வந்திருக்கு, 2ன்றது நமக்கு வந்திருக்கு. அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் str1 டாட் கவுண்ட் a,0,5 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. a,0,5 போது ஏன்ற ஒரு கேரக்டரை மட்டும்தான், அதாவது ஒரு லெட்டரை மட்டும்தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அது எதுலேருந்துன்னா ஸ்டார்டிங் வேல்யூ, பிகினிங் வேல்யூ 0, எண்டிங் வேல்யூ 5. எண்டிங் வேல்யூ 5 போது n-1 ஆகிடும். n-1 ஈக்குவல் டு 4. நமக்கு 0 to 4 வரைக்கும் சர்ச் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல 0, 1, 2, 3, 4 இந்த ஸ்பேஸும் சேர்த்துக்கும். அப்போ ஸ்பேஸ் சேர்க்கும்போது ராஜா அப்படின்றத மட்டும் சர்ச் பண்ணும். இப்போ ஏ எத்தனை தடவை வந்திருக்குன்னா 1 டைம், 2 டைம்ஸ். அப்போ 2ன்றது நமக்கு டிஸ்பிளே வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்ட் str1 டாட் கவுண்ட் ஏன்ற ஒரு லெட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனால் ஸ்டார்டிங் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் எதுலனா 11லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, 11லேருந்து இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு எத்தனை தடவை ஏ வந்திருக்குன்னா இந்த ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஏன்றது நமக்கு வந்திருக்கு. அதனால் 1 டைம் மட்டும் நமக்கு ஏன்ற டிஸ்பிளே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ கவுண்ட் வந்து எந்த கேரக்டர்ஸ் நம்ம கொடுக்குறோம், இல்லை வேர்ட்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா அதை மட்டும் நமக்கு கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். இப்போ கவுண்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஃபைண்டுக்கும் கவுண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் வந்து நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூவை த்ரோ பண்ணும். இதில் நம்ம எந்த வேர்ட் கொடுத்துருக்கோமோ அந்த வேர்டே இல்லை லெட்ரு கொடுத்துருந்தா அது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்றத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கவுண்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஓஆர்டி ஃபங்க்ஷன். ஓஆர்டி ஃபங்க்ஷன் நம்ம போன சாப்டர்லேயே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம். ஓஆர்டின்றது என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன்ஸ் த ஆஸ்கி கோட் ஆஃப் த கேரக்டர்ஸ். நம்ம என்ன கேரக்டர்ஸ் கொடுக்குறோமோ அதனுடைய ஆஸ்கியோட வேல்யூவை நமக்கு த்ரோ பண்ணோம். ஓகே, சிஹெச்ன்ற ஒரு வேரியபிளில் கேபிட்டல் லெட்டர் ஏவை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 65. இப்போ ஓஆர்டி ஃபங்க்ஷனுக்குள்ளே சிஹெச் நம்ம கால் பண்ணும்போது நமக்கு 65 வந்து அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிளில் ஓஆர்டிக்குள்ளே
கேபிட்டல் லெட்டர் பி கொடுத்துருக்கோம். பியோட வேல்யூ ஆஸ்கி வேல்யூ வந்து 66. அது நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. அடுத்தது வந்து கேர் சிஹெச்ஆர்ன்ற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த கேரக்டர் ரெப்ரசன்ட்ஸ் பை அ ஆஸ்கி. நம்ம ஆஸ்கி வேல்யூவை இங்கே கொடுக்குறோம், அதனுடைய கேரக்டர் என்னன்றது நமக்கு டிஸ்பிளே வருது. சிஹெச் இஸ் ஈக்குவல் டு 97. 97 உடைய கேரக்டர் என்னன்னா ஸ்மால் கேஸ் ஏ. ஓகே, இப்போ கேருக்குள்ளே சிஹெச்ன்ற வேரியபிள் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷனுக்குள்ளே. அப்போ நமக்கு ஸ்மால் லெட்டர் ஏன்றது டிஸ்பிளே வந்திருக்கு. பிரிண்டில் சிஹெச்ஆர்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே 87ன்ற ஆஸ்கி வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஆஸ்கி வேல்யூவோட கேரக்டர் என்னது? கேபிட்டல் லெட்டர் டபிள்யூ. ஓகே, இப்போ பில்டின் ஃபங்க்ஷன்ஸில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு தடவை படித்து எழுதி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராமில் நம்ம டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் 1ல் சென்னை கார்ப் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இதில் மொத்தம் எத்தனை லென்த்து? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே லென் ஃபங்க்ஷன் தான், லென்த்தை கண்டுபிடிக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ லென்ன்றதுல நமக்கு 12ன்றது கிடைக்கும். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓவரால் ஸ்ட்ரிங் 1ஐயும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும் சென்னை கார்ப்போம். அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லென்த்தை கண்டுபிடிச்சி நமக்கு 12ன்றது டிஸ்பிளே வரும். அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேபிட்டல் ஐஸ் சென்னையில் சி மட்டும் நமக்கு கேபிட்டல் ஐ கேப்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணும். சென்டர் வந்து இப்போ 25 கொடுத்துருக்கேன். இதை வந்து சென்டர் ஆக்கிட்டு நமக்கு இந்த சைடு வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள், இந்த சைடு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் நமக்கு டிஸ்பிளே வரும். ஓகே, இஸ் ஆல்நம்ல வந்து ஆல்ஃபபெட் நியூமரிக்கல் இருக்கா? இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்திருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸுன்றது டிஸ்பிளே வந்துடும். ஆல்ஃபாவுக்கும் வெறும் வந்து ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இல்லை, இது எக்ஸ்ட்ரா இது இருக்குது, ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஃபால்ஸுன்றது டிஸ்பிளே வரும். இஸ் டிஜிட்டில் இதில் வெறும் டிஜிட்ஸ் மட்டும் கிடையாது, அதனால் ஃபால்ஸுன்றது டிஸ்பிளே வரும். இது லோயர் கேஸில் நமக்கு டிஸ்பிளே வரும். இஸ் லோயரான்னு கேட்கும்போது எஸ் இஸ் லோயர் தான், இது லோயர் கேஸில் தான் இருக்குது. அப்போ ட்ரூன்றது டிஸ்பிளே வரும். அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த சென்னை கார்ப்புன்றது அப்பர் கேஸில் நமக்கு டிஸ்பிளே வரும். இஸ் அப்பரான்னு கேட்கும்போது இல்லை, இது வந்து அப்பர் கேஸ் கிடையாது, லோயர் கேஸில் இருக்குது, அதனால் ஃபால்ஸுன்றது டிஸ்பிளே வரும். டைட்டில் என்ன பண்ணுன்னா சென்னையில் சிக்கு கேப்ஸும் கார்ப்பரேஷனில் சிக்கு கேப்ஸும் நமக்கு டிஸ்பிளே வரும். ஸ்வாப் கேஸில் என்ன பண்ணுன்னா இது ஃபுல்லாகவே ஸ்மாலில் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் டிஸ்பிளே வரும். கவுண்டில் எண்ணை மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். 0 to 10 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ 0 to 10னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த R வரைக்கும் நமக்கு வந்து எண் எத்தனை தடவை வந்திருக்குன்னு சர்ச் பண்ணும். R வரைக்கும் வந்து 2 times வந்திருக்கு. அப்போ நமக்கு 2ன்றது டிஸ்பிளே வரும். அடுத்த கவுண்டில் எண்ணை வந்து 5லேருந்து 10 வரைக்கும் சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். 10 போது 9 வரைக்கும் தான் எடுத்துக்கும். அப்போ O வரைக்கும் ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, அப்போ 0 1 2 3 4 5 5லேருந்து ஸ்டார்ட் ஆகி O வரைக்கும் நமக்கு செக் பண்ணும். இதில் என்னன்றதே இல்லை, அதனால் என்ன வரும்? நமக்கு 0ன்றது வரும், என்னன்ற வேல்யூ இல்லாதப்போ. ஓகே, இதுவே வந்து ஃபைண்டில் நம்ம சர்ச் பண்ணும்போது என்ன வரும்? -1ன்னு வரும். இப்போ வந்து கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கிறதுனால இதில் என்னன்றது ரிப்பீட் ஆகலை, எத்தனை டைம்ஸும் வரல, அதனால் நமக்கு 0 கவுண்ட்டுன்றது காட்டும். ஓகே, ஃபைண்ட் CO அப்படின்றது கொடுத்துருக்கோம். இப்போ ஃபைண்ட் COவில் நம்ம ஸ்டார்டிங் பிகினிங் எதுவுமே கொடுக்கல, அதனால் ஃபுல்லாகவே வந்து ஃபைண்ட் பண்ணும். இப்போ இண்டெக்ஸ் வந்து CO எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்க்கும். 0 1 2 3 4 5 6 7 8 8ல் வந்திருக்கு, அதனால் நமக்கு டிஸ்பிளே என்ன வரும்? இப்போ 8ன்றது டிஸ்பிளே வரும். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ சென்னை கார்ப்பரேஷன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துருச்சு. லென்த்து 12ன்றது வந்துருச்சு. கேபிட்டலைஸில் சி மட்டும் கேப்ஸ் வந்திருக்கு. இந்த சி கேப்ஸ் கிடையாது. கேபிட்டலைஸ்க்கும் டைட்டிலுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு டைட்டிலில் 2 இடத்துலையுமே ஒரு வேர்டுக்குமே நமக்கு ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸில் வரும். கேபிட்டலைஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் நமக்கு கேப்ஸில் வரும். இப்போ சென்டரில் சென்னை காப் சென்டர் ஆகிட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஸ்டார்ஸ் ஈக்குவலாக ஸ்ப்ளிட்டப் ஆகிடுச்சு. இஸ் ஆல்னம் ஃபால்ஸுன்னு வந்திருக்கு. இஸ் ஆல்ஃபா ஃபால்ஸு. இஸ் டிஜிட்டா கிடையாது, ஃபால்ஸு. லோயர் கேஸ்க்கு லோயர் கேஸில் தான் இருக்குது, அது அப்படியே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இஸ் லோயரா? எஸ் ட்ரூ தான். அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் ஆகி டிஸ்பிளே ஆகிடுச்சு. இஸ் அப்பரா? கிடையாது, ஃபால்ஸு. டைட்டிலில் சி கேப்ஸும் கார்ப்பில் சி கேப்ஸும் வந்துருச்சு. ஸ்வாப் கேஸில் எல்லாமே நம்ம இங்கே ஸ்மால் கொடுத்துருக்கிறதுனால எல்லாமே நமக்கு கேபிட்டல் லெட்டரில் வந்துருச்சு. கவுண்டில் வந்து n வந்து 0 to 10 வரைக்கும் 2 times வந்திருக்கு, அதனால் 2 வந்திருக்கு. கவுண்டில் 5 to 10 வரைக்கும், அதாவது 5 to 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே n கிடையாது, அதனால் 0 வந்திருக்கு. ஃபைண்டு CO வந்து 8th இண்டெக்ஸில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு COன்றது, அதனால் நமக்கு 8ன்ற அவுட்புட்.
டிஸ்ப்ளே வந்திருக்கு. இப்போ எல்லா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எப்படி வந்து ப்ரோக்ராம்குள்ளே எப்படி கொடுக்குறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே படித்து எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.